ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது எல்லாமே ராக்கெட்டோட எய்ம் என்ன? சேட்டலைட்டை கொண்டு போகிற வண்டி. ஸோ ராக்கெட்லாம் பார்த்தாச்சா? லான்ச்சிங் வெஹிக்கிள் என்ன வண்டிலாம் பார்த்தோம் ராக்கெட்டில்? பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி. எது ரொம்ப தூரத்துக்கு போகுது? அதெல்லாம் பார்த்தாச்சு. வெயிட் பார்த்தோமா? ஜிஎஸ்எல்வி மேக் 1 மேக் 2 பார்த்தோம், மேக் 2 மேக் 3 பார்த்தோமா? லாஸ்ட் அட்வான்ஸ் மேக் 3யா? மேக் 3 வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகும் லோ எர்த் ஆர்பிட்டுக்கு? 8 to 10 எடுத்துகிட்டு போகுமா? ஹை எர்த் ஆர்பிட் 5 tons. மேக் 2 5 ton. ஓகே. ஸோ நேற்று பார்த்து எல்லாமே ராக்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை ஸ்டேஜ் அதெல்லாம் பார்த்தாச்சுன்னு. இப்போ பார்க்க போகிறது சேட்டலைட் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? அதாவது ராக்கெட்டோட மெயின் வேலை எது? சேட்டலைட் தான். இது சொல்லுங்க பார்க்கலாம். ராக்கெட் இருக்குது, இல்லை சேட்டலைட் இருக்குது, எது வெயிட் அதிகம்? ராக்கெட்டா சேட்டலைட்டா? சேட்டலைட் வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. இது புரிஞ்சுங்க. எது ரொம்ப கம்மி? சேட்டலைட் வெயிட் ரொம்ப கம்மி. எது வெயிட் அதிகம்? அப்போது ராக்கெட்டில் எது வெயிட் அதிகம்? ஃபியூல் மட்டும்தான். இந்த கீழே இருக்கிற ஃபியூல் மட்டும்தான் வெயிட் அதிகம். ஓகே. இது எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்டாக கொண்டு வருமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப தூரம் போகலாம். இது எடுத்து சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சேட்டலைட் பார்க்கலாம். பத்மினி சொல்லுங்கள். பத்மினி, சேட்டலைட்னா என்ன? பத்மினி டக்கு என்ன தோணுது? சேட்டலைட்னா இதான் சேட்டலைட்டு டிஃபைன் பண்ணுங்கள். கண்காணிக்கிறது சேட்டலைட் அப்படி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பொருள் இருக்குது. ஒரு பொருளை சுற்றி ஏதாவது ஒரு பொருள் வந்துச்சுன்னா இந்த பொருள் அதுக்கான சேட்டலைட் நடத்தும். ஓகே. இது வந்து ஏதோ ஒரு பாடி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பாடியை சுற்றி ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். மேக்ஸிமம் ஸ்மால் தான் இருக்கும், பெருசாக சுற்ற முடியாது. கரெக்டாக இது ஒன்று ரவுண்டாக இருக்குது, இது ஒரு ஆர்பிட்டு. இதோட இது பெருசாக இருந்துச்சுன்னா சுற்றி வராது, அதுதான் சுற்றி வரும். அப்போ கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது சுற்றி இருக்கிற ஆர்பிட்டில் இது எப்படி இருக்கணும்? சின்னதாக இருக்கணும். ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டாக இருக்கணும். முதல்ல அது என்ன பண்ணும்? அது சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அப்போ இது பேர் என்னது? சேட்டலைட். இது புரிஞ்சா? எக்ஸாம்பிள் 3 வச்சுக்கலாம். ஓகே. இது 3ன்றது நேச்சுரல் சேட்டலைட். நாம் என்ன பண்ண போகிறோம்னா அதேமாதிரி எர்த்தை சுற்றி நிறைய சேட்டலைட் என்ன பண்ண போகிறோம்? லான்ச் பண்ண போகிறோம். அது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். ஓகே. இப்போ சேட்டலைட் புரிஞ்சுல, ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் இருக்கும், சுற்றி வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? அதை விட்டுருங்க. சேட்டலைட்டோட எய்ம் என்னவாக இருக்கும்? இது 2 வகை பார்த்தோமா சேட்டலைட்டு. ஒன்று வந்து எர்த்தை அப்சர்வ் பண்ணுற சேட்டலைட், இன்னொன்று மேலே இருக்கிற ஹையர் ஆர்பிட்டில் இருக்கிற கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகே. இது தெரியும், எர்த் அப்சர்வ் பண்ணுறாங்க. கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோட மெயின் எய்ம் என்னது? கம்யூனிகேஷனில். அது எப்படி பண்ண எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே. இது வச்சுக்கலாம். இது எர்த் வச்சுக்கலாம். என்னது இது? இங்கே ஒருத்தவன் நிற்கிறான், இங்கே ஒருத்தவன் இருக்கான், இங்கே ஒருத்தவன் இருக்கான். ஓகேவா? தெரியுதா? இப்போது இவங்ககிட்ட ஃபோன் இருக்குது, ஃபோனை வச்சுக்கலாம். இப்போ இவன் பேச நினச்சா அந்த சிக்னல் இருக்குல்ல, வளைஞ்செல்லாம் போகாது. பார்த்துருக்கோம்ல, சிக்னல் எப்படி போகும்? நேராக தான் போகும். புரிஞ்சா? அப்போ இவன் பேசுகிறத நம்ம என்ன பண்ணணும்னா மேலே ஒரு ரிஃப்ளெக்டர் வைக்கலாம். வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? ரிஃப்ளெக்டர். ஒரு கண்ணாடி மாதிரி போட்டுறோம். இப்போ இவன் அனுப்புகிற மெசேஜ் நேரம் இங்கே போகும், ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இவங்ககிட்ட போகும். புரிஞ்சுல? இதுதான் சேட்டலைட்டோட மெயின் வேலையை. கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோட மெயின் வேலையை லைக் ரிஃப்ளெக்டர் தான். புரிஞ்சுல? என்ன பண்ணணும்? அது நேராக போய் இடிக்கும். எந்த இடத்துல வச்சா கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லாருக்கும் வரும்ன்றது தான் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோட மெயின். இது புரிஞ்சா? அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ மெசேஜ் அனுப்புறாரா, அதில் போய் ரீச் ஆகுதா? அதை ரீச் ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பணும்ல. அந்த மெசேஜை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறாங்களே, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டிவைஸ் சேட்டலைட் இருக்கிறது பேர் வந்து டிரான்ஸ்பாண்டர்ஸ். என்னது? புரிஞ்சா? டிரான்ஸ்னா டிரான்ஸீவர், அதாவது ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் ரெஸ்பாண்டர்ஸ் வாங்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் சேட்டலைட்டில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அனுப்புகிற இன்ஃபர்மேஷனை ஸ்ட்ரைட்டாக போய் ரீச் பண்ணி ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும், இன்னும் வளர்த்து போய்டும். இது புரிஞ்சா? அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ சொன்ன கதையோட கீவேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சேட்டலைட் பார்த்தோமா? எப்படி இருக்கணும்? ஸ்மாலராக இருக்கணுமா? அது நடுவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்கணும், பெருசாக இருக்கணுமா? கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஆர்பிட் இருக்கணும் தானே? ஆர்பிட்டுக்கு இன்னொரு வார்த்தை லூப்னு சொல்லுவாங்க. சுற்றி வர்றதுக்கு பேர் லூப் சொல்லுவாங்க. இது புரிஞ்சுல? சுற்றி வர்றதுக்கான காரணம் என்னது? அந்த பெரிய ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் புல். அது தெரியும் தானே? ஓகே. அடுத்து பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட். டைப்ஸ் ஆஃப் அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? கம்யூனிகேஷன் சேட்டலைட் பார்க்கலாம். கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோட மெயின் வேலை என்ன அப்படின்னு கேட்டால், தே ஆர் பேசிக்கலி என்னது? ஸ்பேஸ் மிரர்ஸ் தான். தே ஆர் ஸ்பேஸ் மேலே நிற்கிற ஒரு மிரர் மாதிரி வர இன்ஃபர்மேஷனை அப்படியே எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுறதுக்கு மிரர் மாதிரி இருக்கிற அது இது பண்ணுது டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். ஒரே நேரத்தில் 1000 பேர் என்ன பண்ணுறது? ஒரே நேரத்தில் ஒரு 100 டிபார்ட்மெண்ட் இருக்குங்களே. இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குல்ல. ஒரு 1000 மெசேஜ் வந்துச்சுன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது தானே?
அப்போ ஒரு சேட்டலைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1000 டிரான்ஸ்பாண்டர்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக 100 30 அப்படி இருக்கும். ஒவ்வொரு டிரான்ஸ்பாண்டரும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா, இங்கே போட்டு பாருங்க. ஸோ தேனா யார் இதில்? கம்யூனிகேஷன் சேட்டலைட் இஸ் தி ஸ்பேஸ் மிரர்ஸ். அது என்ன பண்ணுது, ஹெல்ப் அஸ் டு பவுன்ஸ் அர்த்தம் வாங்குது, பவுன்ஸ் த ரேடியோ, டிவி, இன்டர்நெட் டேட்டா அண்ட் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் சைட் ஆஃப் தி எர்த் டு அனதர். ஒரு சைடு எர்த்லேருந்து வாங்கிட்டு என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ இட் இஸ் யூஸ் டு ப்ரொவைட் டேட்டா கம்யூனிகேஷன். ரிலேயிங் சர்வீஸ் மீனிங் கொடுக்குறா, ரிலேயிங்னா வாங்கி தர்றது தான் ரிலே. புரிஞ்சுல? ஓகே, இங்கே என்ன போட்டு படிக்க பார்க்கலாம். Communication satellites essentially overcome the problem of radio waves which travel in straight lines around the curved path. மீனிங் புரிஞ்சா? ஓகே, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு லைன், 1 செகண்ட். ஜாகிரஃபியில் அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வேவ்ஸ் பார்த்தோன்னா இருக்கா, நான் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசிபிள் ரேஸ் பார்த்தோமா, விசிபிள் ரேஸ் இருக்கும், அதுக்கு மேலே அதிக ஹைட் பண்ணா இருக்கும் யூவி ரேஸ், அதுக்கு மேலே எக்ஸ் ரேஸு, அதுக்கு மேலே என்ன சைனிக்கு காமா ரேஸ் இருக்குமா. இது பவர், அதிக பவர். அதுக்கு கீழே என்ன இருக்கும், இன்ஃப்ராரெட்டு, அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்ஸு, அதுக்கப்புறம் ரேடியோ வேவ்ஸ். ஓகேவா, இந்த விசிபிள் லைட்டுக்கு மேலே இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஹை எனர்ஜி, காது கஷ்டம். ஓகே, அப்புறம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இதான் யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆமாம், இதில் அதிகமாக ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதான் சொல்கிறாங்க, நம்ம இன்ஃபர்மேஷன் சிக்னல் போகுது இல்லை, ரேடியோ வேவ்ஸில் போகுது, அது என்ன பண்ணாது, வளைஞ்செல்லாம் போகாது, நேராக தான் போகும். அந்த நேராக போகிற ப்ராப்பர்ட்டியை சமாளிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு படிக்கிறாங்க. இந்த லைன், கம்யூனிகேஷன் சேட்டலைட் எசென்ஷியலி ஓவர் கம் தி ப்ராப்ளம் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் விச் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன் அரௌண்ட் அவர் கர்வ்டு பிளானட். நம்ம பிளானட் கர்வ்டாக இருக்குது, வளைஞ்செல்லாம் போகாது. அப்போ கர்வ்டாக ஸ்ட்ரைட்டாக போகிற விஷயத்தை ரிஃபீல் பண்ண போகிறத யார் யூஸ் பண்ணுறா, கம்யூனிகேஷன் சேட்டலைட் யூஸ் ஆகுது. புரிஞ்சா? ரேடியோ வேவ்ஸு ஸ்ட்ரைட் லைனில் போகும். ஆனால் ஏர்த்தோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இங்கே ஒரு ஆள் நிற்கிறானா, இங்கே நிற்கிறானா, கர்வ்டில் வளைஞ்செல்லாம் போகாது. அப்போ இதுக்கு என்ன தேவைப்படுது, ரேடியோ வேவ்ஸு ஸ்ட்ரைட்டாக போகும். ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா இப்படி தான் போகும், கரெக்டாக, இன்னொரு ஆளுக்கு ரீச் ஆகாது. அப்போ இது ஒரு நெகட்டிவ் வேவ். இது என்னது, இந்த நெகட்டிவ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இங்கே சேட்டலைட் வச்சிடறோம். என்ன வச்சிடறோம், அது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறோம். புரிஞ்சா? ரேடியோ வேவ் பாசிட்டிவ் நெகட்டிவா? பாசிட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும், அதனால் பாசிட்டிவ். என்ன நெகட்டிவ், அது ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஸ்ட்ரைட்டாக போகிறதால அது நெகட்டிவ். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆள் தேவை. யார் தேவை, ஒரு சேட்டலைட் தேவை. அது என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுறதுக்கு. இப்போ அந்த லைன் படிங்க. ரேடியோ வேவ்ஸ்ன்றது, ரேடியோ வேவ்ஸோட ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரைட்டில் அனுப்புறது. அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு யார் பண்ணுறா, புரிஞ்சா? சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். இப்போ பார்த்த சேட்டலைட் வந்து அப்சர்வேஷன் சேட்டலைட்டா, கம்யூனிகேஷன் சேட்டலைட்டா? கம்யூனிகேஷன் சேட்டலைட் எந்த ஆர்பிட்டில் இருக்கும், லோயர் ஆர்பிட்டா, ஹையர் ஆர்பிட்டா? ஹையர் ஆர்பிட். ஓகே, கம்யூனிகேஷன் சேட்டலைட் கண்டிப்பாக என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், கம்யூனிகேஷன் சேட்டலைட்டில் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், டிரான்ஸ்பாண்டர்ஸ் இருக்கணும். என்ன இருக்கணும், ஏன்னா அதான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இந்தியாவில் அனுப்புகிற எல்லா கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோட பேர் இருக்குல்ல, அது எப்படி ஆரம்பிக்கும்னா இன்சாட்னு ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும், இன்சாட்னு வந்தாலே அது என்ன சேட்டலைட், அது இப்போ எக்ஸாம்பிள் போட்டிருப்பாரு, இன்சாட் 3A 3C 4A 4 போட்டிருக்கா. இப்போ என்ன மாறிடுச்சுன்னா அது பேர் ஜி சேட்டாக மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு, அப்போ இன்சாட்டு ஜி சேட்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சேட்டலைட் தான். அது எந்த ஆர்பிட்டில் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக என்ன இருக்கும், கண்டிப்பாக டிரான்ஸ்பாண்டர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பிடிஎஃப்ல நீங்கள் சொல்லுங்கள், இது பார்த்தோமா, CMS-01 பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எதில் பார்த்தீங்க, இது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஆனால் எதில் இருக்குது, PSLV அனுப்புனது எந்த ஆர்பிட்டில், ஹையர் ஆர்பிட் அனுப்பணும். எல்லா லோயர் ஆர்பிட் என்ன சேட்டலைட் இருக்கும், மானிட்டரி சேட்டலைட். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு சேட்டலைட் என்ன பண்ணலாம், டிஃபென்ஸுக்கு தேவைப்படுற சேட்டலைட்டை பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் CMS-01. அவன் எந்த ஆர்பிட்டில் இருக்கும், கண்டிப்பாக லோவர் ஆர்பிட்டில். எக்ஸாம்பிள் GSO, ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட். என்ன ஆர்பிட் சொல்லிட்டானா, லோயர் சொல்லிட்டுனா, லோயர் தெரியாதுல்ல, என்ன ஆர்பிட்டு, ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் வழியாக போகும், கரெக்டாக? ஓகே, CMS-01ன்றது எத்தனாவது பார்த்தோம், PSLV C50 தானே? ஓகே, இது கம்யூனிகேஷன் சேட்டலைட் கண்டிப்பாக என்ன இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்குமா? இல்லை இது என்ன தெரியுதா, பேர் நான் மீனிங் புரியுதா உங்களுக்கு? இது மேலே பார்த்தோம்ல, 1 செகண்ட். நம்ம எந்த விவாதி யூஸ் பண்ணுவோம், எது எனர்ஜி கம்மியோ அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த 3 யூஸ் பண்ணுவோம், இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணுவோம், மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுவோம், ரேடியோ யூஸ் பண்ணுவோம். ஓகே,
ரேடியோ வேவ்ஸ் உங்களுக்கு தெரியும், அதை விட்டுருங்க. மைக்ரோவேவ்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ட்ராயிங் ஃபஸ்ட்டு போட்டோம்ல, விசிபிள் ரேஸு, அப்புறம் இன்ஃப்ராரெட்டு, மைக்ரோவேவ்ஸு, ரேடியோ வேவ்ஸ். இந்த மைக்ரோவேவ்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா பெருசாக வரைகிறேன், இவ்வளோ பெருசாக வரைகிறேன். ஓகேவா? அந்த பேண்ட் வந்து பெருசாக்கிறேன். பேண்ட் என்ன பண்ணுறேன்னா வேறு என்ன போடலாம், சி பேண்ட். அதாவது மைக்ரோவேவோட வேவ்ஸ் இருக்குல்ல, இந்த லேயர், அதையே நீ பிரித்தா இந்த ஆர்டரை பிரிக்கலாம். இது பிரிக்கலாம், சி பேண்ட், எஸ் பேண்ட், கேயூ பேண்ட், கே பேண்ட் பிரிக்கலாம். எந்த வேவ்ஸையே பிரிக்கலாம், எந்த வேவ்ஸையும் பிரிக்கலாம், மைக்ரோவேவ்ஸ். ஓகேவா? இதில் சி வேவ்ஸ்ன்றது ரொம்ப எனர்ஜி கம்மி. ஓகே, இது ஃபுல்லாகவே எனர்ஜி கம்மி தான். அதில் மோர் எஃபிஷியன்ட் எதுனா கேஏ பேண்ட் இருக்குல்ல, இது மோர் எஃபிஷியன்ட். ஓகேவா? அப்போது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் பார்க்குறீங்கன்னா அந்த சேட்டலைட்டில் டிரான்ஸ்பாண்டர் இருக்குது. அந்த டிரான்ஸ்பாண்டர் எந்த வேவ்ஸை வந்து யூஸ் பண்ணுது, சி பேண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணுதா, எஸ்ஸா, இன்னும் வேறு என்ன சொன்னேன், கேயூவா, கேஏ பார்க்கணும். ஓகே ஓகே, இது மேலே கே யூஸ் பண்ணால் இன்னும் அட்வான்ஸ்னு அர்த்தம். அப்போது சிஎஸ்கே, சி பேண்ட், எஸ் பேண்ட், கேயூ பேண்ட், கா, இது கூ, அது கா, எல்லா பேண்டுமே எதில் வர்றது, மைக்ரோவேவில் வர்றது தான். ஓகே, ஒவ்வொரு அட்வான்ஸ்லையும் மாறிட்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன், இந்த சிஎம்எஸ் 01 இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுற பேண்ட் வந்து சி பேண்ட், கொஞ்சம் கம்மி தான். அப்போ அதுக்கடுத்து வர டெவலப் பார்க்க போதும் என்ன வரும், கே பேண்ட், கேயூ வரும், கேஏ வரும். அதை நீ பார்த்துக்க. ஓகேவா? மறுபடியும் சொல்லுங்கள், ஜிஎஸ்எல்வி. ஸோ ஜென்ரலாக வந்து ஜிஎஸ்எல்வி அதோட வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகும், 2.5 தான் எடுத்துகிட்டு போகும். இங்கே ஹை எர்த் ஆர்பிட். ஓகேவா? நான் வச்சுக்கேன். இதை படிங்களேன், இது முடிச்சாச்சுல, என்ன போட்டிருக்கு பாருங்களேன், ஜிசாட் 30. இதில் வெயிட் பாருங்களேன், வெயிட் என்ன போட்டிருக்கு, 3000. அப்போ 310. ஜிசாட்டோட மெயின் என்னது, டோட்டலாகவே எவ்வளோ தான் கொண்டு போக முடியும், 2.5 தான் கொண்டு போக முடியும். அப்போ இது 310க்கு மேலே இருக்குது. அப்போ கண்டிப்பாக யாரும் கொண்டு போக மாட்டாங்க, ஜிசாட் கொண்டு போயிருக்காரு. புரிஞ்சா? அதாவது ஜிஎஸ்எல்வின்றது எதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை கொண்டு போகிறதுக்கான ராக்கெட். இந்த ராக்கெட்டோட வெயிட் எவ்வளோ எடுத்துகிட்டு போகும், 2.5 டன் தான் எடுத்துகிட்டு போகும். ஆனால் இப்போ ஜிசாட் 30ன்றது என்னது, கம்யூனிகேஷன் சேட்டலைட், அதோட வெயிட் பார்த்தா எவ்வளோ இருக்குது, 3.3 இருக்குது. அப்போ கண்டிப்பாக எடுத்து போயிருக்காது, ஜிஎஸ்எல்வி எடுத்து போயிருக்காது. நான் வச்சுக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாமில் வந்து ஜிசாட் நம்பர் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அதோட வெயிட்டை வச்சு அது இந்தியா ராக்கெட் கொண்டு போச்சா வேற கண்டுபிடிச்சிடணும். அதை கேட்பாங்க. இப்போ எக்ஸாம் நீங்கள் போட்டு பாருங்க, ஜிசாட் 30 வந்து நம்ம யார் கொண்டு போயிருக்கா பாருங்க, ஏரியன் 5 யார் கொண்டு போயிருக்கா, ஃப்ரெஞ்ச் ராக்கெட் கொண்டு போயிருக்கு. காரணம் என்னென்னா வெயிட் என்னது அதிகம், 3.10. அப்போ ஜிசாட் அந்த அளவுக்கு என்ன ஆகலை, இன்னும் டெவலப் ஆகலை. இப்போ இது இப்படி தான் பாருங்களேன், இந்த ஜிசாட் 30 எய்ம் இஸ் டு ப்ரொவைட் கம்யூனிகேஷன் சேட்டலைட், ஓகேவா, ஃப்ரம் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் இன் சி பேண்ட், கேயூ பேண்ட். டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல? இதில் எது மோர் எஃபெக்டிவ், இது மோர் எஃபெக்டிவ். ஓகே, கம்யூனிகேஷன் சேட்டலைட்னாலே அதோட பேர் என்ன போட்டிருக்குன்னா, ஒன்று இன்சாட்னு போட்டிருக்கும், என்ன போட்டிருக்கும், இல்லைன்னா ஜிசாட்னு போட்டிருக்கும். இது பழைய வெர்ஷன். இது இன்சாட்ன்றது பழைய வெர்ஷன். இப்போ இந்த சேட்டலைட் யூஸ் பண்ணுறது கிடையாது. எதை யூஸ் பண்ணுறோம், ரெண்டுமே கம்யூனிகேஷன் சேட்டலைட். இது அட்வான்ஸ்டு ஜிசாட். ரெண்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுமே எந்த ராக்கெட் கொண்டு போகும், ஜிஎஸ்எல்வி. ஏன் அது கொண்டு போகுது, ஓகே. ஆனால் ஜிஎஸ்எல்வியோட ஒட்டுமொத்த வெயிட் எவ்வளோ தான் கொண்டு போகும், 2.5 தான் கொண்டு போகும். ஓகே, அப்போது நியூஸில் வந்து வருது ஜிசாட் 40 வருது. என்ன வருது இப்போ, என்ன சேட்டலைட் இது, ஜிசாட்ன்றது ஜிஎஸ்எல்வி வராதா, எப்படி சொல்கிறேன், அதை விட இது எர்த் அப்சர்வ் சேட்டலைட்டா, கம்யூனிகேஷன் சேட்டலைட்டா, இப்படி சொல்கிறேன், ஜிசாட்னு வருது. ரெண்டாவது இதில் வெயிட் 2.5க்கு மேலே இருந்துச்சுனாலே இது இந்தியா கொண்டு போகணும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜிசாட் மேலே பார்த்தோம், ஜிசாட் 30 பார்த்தோம். ஓகே, இந்த இங்கே போட்டிருக்குல்ல, இதெல்லாம் வந்து பழைய கரண்ட் அஃபேர்ஸ். ஜிசாட் 7A, ஜிசாட் 11. ஓகே, ஜிசாட் 11 ரொம்ப முக்கியம். இந்தியாஸ் பிக்கெஸ்ட் அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகே, ஏன் அட்வான்ஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா வெயிட் என்ன பாருங்கள், 5854. அப்போ கண்டிப்பாக எல்லாம் போயிருக்காது, ஜிஎஸ்எல்வி போயிருக்காது. ஸோ அப்போது ஏரியன் 5 போயிருக்கு. அப்புறம் ஹை த்ரூபுட் சேட்டலைட்டு. அப்புறம் அது எத்தனை டிரான்ஸ்பாண்டர்ஸ் இருக்குது, 32 கேயூ, 8 கேஏ. ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சேட்டலைட் பேர் தெரிஞ்சுக்கணும். அதாவது கேட்பாங்க ஜிசாட்டில் எதுக்கு பெரிய சேட்டலைட் கேட்பாங்க, ஜிசாட் 11. அது எது கொண்டு போகல, ஜிஎஸ்எல்வி கொண்டு போகல. அடுத்து ஜிசாட் 7A முக்கியம். இது வந்து வழக்கமாக சேட்டலைட்டை உருவாக்குறது யாருன்னா இஸ்ரோ உருவாக்கும். யார் உருவாக்குவா, ஆனால் இதை உருவாக்குறது வந்து டிஆர்டி உருவாக்குச்சு.
யார் உருவாக்குனாங்க? இந்தியா ஒரு டிஃபென்ஸ் உருவாக்குச்சு. காரணம் எதுக்குன்னா அவங்களோட டிஃபென்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? எதில் போயிருக்கு? லான்ச்டு வித் GSLV-F11. GSLV-ல போயிருக்கு. அப்படின்னு அர்த்தம். ஆமாம், டெடிகேட்டட் ஃபார் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன். அதில் 70% எதுக்கு யூஸ் ஆகுது? ஏர்ஃபோர்ஸுக்கு. ரிமைனிங் யாரும் நிறைய யூஸ் ஆகுது. ஓகே, என்ன முடிச்சாச்சு? நம்ம கம்யூனிகேஷன் முடிச்சாச்சு. எர்த் அப்சர்வ் அன்றைக்கே பார்த்தாச்சுல, கரெக்டாக. ரிசோர்ஸ் சேட்னு வரும், காட்டோ சேட்னு வரும், ரைஸ் சேட்னு வரும். இந்த மாதிரி அர்த்தம் இருந்தாலே அப்சர்வ் பண்ணுது, மேப்பிங்னு அர்த்தம். எர்த் அப்சர்வ் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. எர்த் அப்சர்விங் சேட்டலைட் மோஸ்ட் எந்த ஆர்பிட்டில் இருக்கும்? லோயர் ஆர்பிட். லோயர் ஆர்பிட்டில் ஒரு டைப் என்னது? சன் சின்க்ரனஸ். ஆமாம், அதாவது மேப் பண்ணணுனாலே லோயர் ஆர்பிட்டில் இருக்கணும். முக்கியமாக சன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக முடியும், மேப்பிங் பண்ண முடியும். ஓகே, அதேமாதிரி இந்த 2 எக்ஸப்ஷன் நான் வச்சுங்க. நான் படித்தோம்ல, வழக்கமாக வந்து லோயர் ஆர்பிட்டில் என்ன இருக்கும்? அப்சர்வ் சேட்டலைட். அது சிலது என்ன இருக்கலாம்? ஹையர் ஆர்பிட்டில் இருக்கலாம். ஹையர் ஆர்பிட்டில் இருக்கும் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இருக்கும். அது சிலது எங்கே இருக்கலாம்? லோயர் இருக்கலாம். அந்த எக்ஸப்ஷன் படிச்சுங்க, இங்கே போட்டுருப்பாரு. இன்சாட் 3D, இன்சாட் 3DR, கல்பனா, இன்சாட் 3R. இது எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாமே எர்த் அப்சர்வ் சேட்டலைட் பட் ஃபவுண்ட் இன் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். நான் வச்சுக்கேன். ஓகே, கல்பனா வார்த்தை நான் வச்சுக்கேன். ஓகே, லாஸ்ட் PDF இது பார்த்தோமா? PSLV C-49 பார்த்தோமா? ஓகே, 49 பார்க்கலையா? ஓகே ஓகே, பார்த்துக்க. PSLV C-49 நவம்பர் 2020. ஓகேவா? EOS-01 SL எர்த் அப்சர்வ் சேட்டலைட். எதுக்கு யூஸ் ஆகுது? அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது எப்பவுமே போட்டுருவாங்க. இதுதான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வருஷம் லான்ச் பண்ணது 2020 நவம்பரில் PSLV C-49. நம்ம இந்த கூகுள் மேப் பார்த்தோம்ல, கூகுள் மேப் பண்ணுறதுன்னு அர்த்தம் எர்த் அப்சர்வ் பண்ணி மேப் வரையுது. அது எப்போ எங்கே இருக்கும்? அது லோயர் ஆர்பிட் இருக்கும். ஓகே, அது வேறு. இப்போ நான் பார்க்க போகிறது சேட்டலைட் நேவிகேஷன் வேறு. அதாவது கூகுள் மேப் பண்ணுறது, ஒரு சேட்டலைட் இருக்குது, மேலே அப்சர்வ் பண்ணி இந்த ஏரியா எப்படி இருக்கும், இங்கே மரம் வளர்ந்துருக்கு, வீடு சொல்லிவிடும், அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்கள் நிற்கிறேன்னா எந்த இடத்துல நிற்கிறது தெரியாது. நீ எங்கே நிற்கிற, எங்கே போகணும், உனக்கும் அந்த இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கே எவ்வளோ ஸ்பீடில் போனால் எவ்வளோ வரும், எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமான்னு சொல்கிறாங்களே, அது எல்லாம் பண்ணுறது கூகுள் மேப் பண்ணாது. அதுக்கு தனியாக ஒரு சேட்டலைட் இருக்குது, சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். அது தனியாக ஒர்க் பண்ணும். புரிஞ்சா? அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் GPS. ஓகேவா? அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் IRNSS. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே போட்டிருக்குமே, முக்கியமானது. சைனா உனக்கு உருவாக்கிட்டு இருக்கு, பேர் போட்டிருக்குமே, பெய்டோ. ஓகேவா? என்ன சொல்கிற புரியுதுல? அதாவது வெறும் எர்த்தை அப்சர்வ் பண்ணுறோம்ல, அது வெறும் மேப்பு தான். ஸோ மேப் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஸ்பீடில் போக முடியல தெரியாது. அப்போ நீ நடந்து போகிறேன்னா உனக்கு நீ இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்குள்ள தூரம் இருக்குது, அதை மெஷர் பண்ணுறதுக்குலாம் என்ன தேவை? எக்ஸ்ட்ரா சில சேட்டலைட்ஸ் தேவை. அதுக்கான சிஸ்டம் தானே சிஸ்டம் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். இது புரிஞ்சுல? ஓகே ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். அதாவது எக்ஸாம்பிள், இப்போ வந்து இது பிளாங்க் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். இது இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸை மறந்துடுங்க, தனியாக ஒருத்தர் நினைக்கிறீங்க. இன்னும் ஒன்று, உனக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. உங்களுக்கு இப்போ கேட்குறாங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணலான்னா, பக்கத்தில் உடனே கேட்கலாம். இடம் கேட்டு இது மாதிரி வந்து இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குது, அந்த பெட்ரோல் பேங்க்லேருந்து நீங்கள் நிற்கிற இடம் வந்து 200 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுக்கு என்ன தோணுன்னா, ஓகே இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது தோணும். அதே சமயத்தில் இங்கே இருக்கணும் அவசியம் கிடையாது. 200 கிலோமீட்டர் இங்கே இருக்கலாம் தானே, இங்கே இருக்கலாம் தானே. அப்போ அவனை தெரிஞ்சுட்டான்னா 200 கிலோமீட்டர் தோணுன்னா அப்போ இந்த சர்க்கிளில் எங்கே வேணா இருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி புரிஞ்சுல? அந்த 200 மீட்டர் சொன்னான்ல, அது இந்த இடமாவும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அப்போ இந்த சர்க்கிள் இருக்க தெரிஞ்சு போச்சு. அப்போ அவனுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று தேவை, இன்னொரு ஐடியா தேவை. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து இங்கே வச்சிடலாம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இந்த ஹோட்டலில் இருந்து நீ நிற்கிற இடத்துக்கு வந்து ஒரு 500 மீட்டர்னு சொல்லலாம். அப்படின்னா இப்போ ஓகே, அந்த இடத்துலேருந்து 200னா இங்கே 500 அப்படின்னா பண்ணுவான், இங்கேருந்து 500 போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ இந்த 500லேருந்து என்ன பண்ணலாம், ஒரு ரவுண்டு போடலாமா? அப்போ ஒன்று அவன் இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். காரணம் புரியுதா? என்ன சொல்கிற புரியுதா புரியலையா? ஏன்னா இந்த 2 சர்க்கிள் மீட்டர் இடம் இது, ஒன்று இது ஒன்று இது, கண்டிப்பாக இங்கே இருக்காது. ஏன் இங்கே இருக்காது? இங்கேருந்து 200 ஓகே, ஆனால் என்ன வரல, இங்கே சொன்னால் 500 வராது. ஓகே, அப்போ ஒன்று இங்கே இருக்கலாம், இன்னொன்று இங்கே இருக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஒன்றும் போடுறாங்க. 2 இடம் சொல்லிட்டாங்க. இன்னொரு இந்த ஆங்கிள் முக்கியம் கிடையாது, எதனா வச்சுக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு ஒரு வேறு வச்சுக்கலாம், வேறு இடம் வச்சுக்கலாம், ஒரு கிரவுண்ட் வச்சுக்கலாம். இந்த கிரவுண்டில் இருந்து உங்களுக்கு தூரம் வந்து ஒரு 1000 மீட்டர் சொல்கிறாங்க. அப்போ இந்த 1000 மீட்டரில் ஒரு சர்க்கிள் வரையலாம். ஓகேவா? இது இப்போ இந்த 3 சர்க்கிள் இடத்துல மீட் ஆகும்ல. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன் நான். 3 எங்கே மீட் ஆகுது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இது சொல்லலாமா? எங்கே இருக்குது?
இதா மீட் ஆகுதுல்ல, அப்போ அந்த அவன் இங்கே தான் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போது இங்கேருந்து 200, இங்கேருந்து 500, இங்கேருந்து 1000 வச்சுக்கலாம். இது இந்த மெக்கானிசம் இருக்குல்ல, அதாவது ஒரு 3-4 இடத்த சொல்லி அந்த சர்க்கிள் நம்ம எங்கே இருக்கிறோம், அடுத்த சர்க்கிள் எங்கே மீட் ஆகுது கண்டுபிடிக்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் நேவிகேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு பேர் வந்து ட்ரைலேரேஷன். ஒரு 3 சர்க்கிளை போட்டு நீங்கள் இருக்க கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே 2D தான். அதாவது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம்னா இங்கே ஒரு கடை இருக்குன்னா இந்த ஒரு சர்க்கிளை போட்டுக்கிட்டு இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா யோசிக்கிறது, கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு சர்க்கிளை போய் வச்சு பார்த்து 3 போடுறது. இது 3D இருந்துன்னா, அதாவது 3D இருந்துச்சுன்னா சர்க்கிள் போட்டோம்ல, ஸ்பியரை யோசிக்கணும். நான் நின்றுட்டு இருக்கேன், என்னை சுற்றி என்ன பண்ணணும், ஒரு ஸ்பியரை போட்டுருக்கணும். இது ஒரு சர்க்கிளாக, அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிளை போட்டு பார்க்கணும், ஒரு ஸ்பியரை போட்டு பார்க்கணும், இன்னொரு ஸ்பியர் இருக்கணும். 3D இருக்கிறதால 4 ஸ்பியர் தேவைப்படும். ஹைட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஸ்பியர் போடணும். புரிஞ்சுச்சுல? வழக்கமாக 2Dனா ஒரு 3 சர்க்கிளை போட்டால் ஒரு 3மே சேர இடம் வரும், அதான் நிற்கிற இடம். அதுனா நீ நடந்து போக போது 3 சர்க்கிள் பின்னாடியே வந்துட்டே இருக்கும். இதுலேருந்து லெஃப்ட்டு, இது ரைட்டு வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுவே வந்து இது 3Dனா 4 சர்க்கிள் 4 ஸ்பியர் ஃபாலோ பண்ணிட்டே வரும். அதில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுல நீங்கள் இடம்னு அர்த்தம். அந்த இடத்துல இருந்து சேட்டலைட் எவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஓகே, ஒரு படம் ஒரு கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம்ன்றது நீ எந்த இடத்துல நிற்கிற அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு யூஸ் ஆகிற ஒரு மெத்தட் என்னது? ட்ரைலரேஷன். அதாவது 2Dயாக தான் ட்ரைலரேஷன். 3D இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? இன்னொரு பேர் இருக்குமே. இதுக்கப்புறம் தான் வரும், வெயிட் பண்ணு. ஃபஸ்ட்டு ஒரு க்ளூ, இது செகண்ட் க்ளூ. ஒன்று இது இருக்கலாம், ஒன்று மேலே இருக்கலாம். ஃபஸ்ட் சர்க்கிள் போட்டோம்ல, இது ஸ்பியர். இது லாஜிக் புரிஞ்சுல? அதாவது நீ எங்கே போனாலுமே உன்னை சுற்றி என்ன இருக்கும், ஒரு 4 சேட்டலைட் இருக்கும், ஒரு சர்க்கிள் போட்டுக்கும். நீ எங்கே போகிறியோ நம்ம அந்த மெக்கானிசத்துக்கு பேர் வந்து ட்ரைலரேஷன். அதாவது ஒரு ஜிபிஎஸ் கிடையாது, அது பேர் என்ன சொன்னேன், சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் ட்ரைலரேஷன் மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எத்தனை சேட்டலைட் போதும், 4 போதுமா? அதை மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணும், அவனுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் 4 வச்சுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அமெரிக்கா இருக்குல்ல, 24 வச்சுருக்கும் இது சேட்டலைட்டு, 24. அப்போது எத்தனை ரவுண்டு போடுறியோ அத்தனை அக்யூரசி அவனுக்கு தெரியும். ஓகேவா? அது மாதிரி இந்த நேவிகேஷன் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ஆரம்பிச்சது வந்து ஜிபிஎஸ். அவனோடது தான் இது குளோபல் சிஸ்டம். ஓகேவா? இங்கே போட்டுருக்கு பாருங்க.
24 ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் இருக்குது. இது எத்தனை இருந்தால் போதும்? 4 இருந்தால் போதும். எத்தனை வச்சுருக்காங்க? 21 சேட்டலைட் இருக்குது. அப்போ அவ்வளோ சர்க்கிள்ஸ் உருவாகும், வச்சுருக்கலாம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி யார் யூஸ் பண்ணுறா? நியூஸில் வந்தது. ஏன் இதை படிக்கணும் மறுபடியும்? பெய்டோன்றது சைனாவோடது. ஆரம்ப கட்டத்தில் பெய்டோ வந்து சைனா சுற்றி கூட தான் இருந்துச்சு. சைனா இடத்த மட்டும் சர்க்கிள் 4 சர்க்கிள் பண்ணும், கண்டுபிடிக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்டர்நேஷனல் லெவல் ஆகிடுச்சு. இன்டர்நேஷனல் லெவலில் என்னது எல்லா கண்ட்ரி யூஸ் பண்ணுற அளவுக்கு பெய்டோ என்ன ஆயிடுது வந்துருச்சு. அதனால நியூஸ் அது. ஓகேவா? பெய்டோவை விட சாரி இது அமெரிக்காவோட இது ஜிபிஎஸோட பெய்டோன்னு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுது. அது என்ன ஒர்க்குன்றது நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள், இது மோஸ்ட்லி என்ன சேட்டலைட்? இது எல்லாமே நேவிகேஷன் தானே பண்ணணும். எங்கே இருக்கும் மேக்ஸிமம்? நீ எவ்வளோ தூரம் போகிற இலக்காய் கம்யூனிகேஷன் தானே. 1 செகண்ட். அதாவது கம்யூனிகேஷன் பண்ணுறது எங்கே இருக்கணும்? ஒன்று அப்சர்வ் பண்ணுறதுக்கு லோர்த் ஆர்பிட். ஓகேவா? இந்த 25 சேட்டலைட் எங்கே இருக்குன்னா மீடியம் எர்த் ஆர்பிட்டில் இருக்கும். மீடியம் எங்கே இருக்குது? 12 ஹவர்ஸ் பார்த்தோம் இருக்கா? 2 ஹவர்ஸு 12 ஹவர்ஸு 24 ஹவர்ஸ். ஸோ இது எல்லாமே இதில் இருக்கும், மீடியம் எர்த் ஆர்பிட்டில் இருக்கும். ஸோ மீடியம் எர்த் ஆர்பிட்டில் ரவுண்டு போட்டுன்னு பார்த்துக்கும். கூடவே பெய்டோ என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஜிபிஎஸ்சில் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் எல்லாம் தெரியும். ஆனால் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி உன்னால் இன்னொருத்தர் மெசேஜ் பண்ண முடியாது. மெசேஜ்னா நான் இங்கே இருக்கிறேன் வான்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. ஜிபிஎஸ் ஆப் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பெய்டோ என்ன யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? பெய்டோன்றது ஒரு நேவி சிஸ்டம். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? மெசேஜ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறான்னா எக்ஸ்ட்ரா ஒரு சேட்டலைட் எடுத்து எங்கே வச்சிடறான்? மேலே வச்சிடறான். இதில் ஜியோ மேலே வச்சிடறான், ஜிஎஸ்எஸ் வச்சிடறான். இங்கே போட்டுருப்பாரு சேட்டலைட்ஸ் இன் ஜிஎஸ்எஸ் ஆர்பிட். எதுக்கு யூஸ் ஆகுது? ஆல்சோ ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் மெசேஜ் சர்வீஸ். ஓகேவா? ஸோ எர்த்தையும் என்னது நேவிகேஷனையும் பண்ணுறான். கூடவே எக்ஸ்ட்ரா சேட்டலைட் எங்கே போட்டு ஹையர் ஆர்பிட்டில் போட்டு மெசேஜ் அனுப்புறதுக்கும் யூஸ் பண்ணிடுறான். அதனால் அட்வான்ஸ் சொல்கிறாங்க. எதோட அட்வான்ஸ்டு? ஏன் அட்வான்ஸ்டு? இட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ஷார்ட் டேர்ம் மெசேஜஸ் யூஸிங் எ சேட்டலைட் டு லான்ச் இங்கே ஸ்டேஷனரி ஆர்பிட். ஓகே. பெய்டோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் பார்க்குறோம்ல. இது தேர்ட் ஜென்ரேஷனாக இப்போ டெவலப் ஆயிருக்கு. அப்போ தான் என்ன இருக்குது? இந்த போட்டு 2020 அப்டேட் ஆயிருக்கு. இப்போ தான் என்ன ஒர்க் பண்ணுது? குளோபல் சர்வீஸ் பண்ணுது. ஃபஸ்ட் என்ன பண்ணல? குளோபல் சர்வீஸ் பண்ணல. ஓகேவா? அதே மாதிரி இந்தியா பண்ண போகுது. இந்தியா பண்ண போகிறது ஐஆர்என்எஸ்எஸ் நேவிகேஷன் சிஸ்டம். நேவிகேஷன்னாலே என்ன கிடையாது? வெறும் மேப் கிடையாது. எவ்வளோ ஸ்பீடில் நீ போகிற யார் முடிவு பண்ணுவா? இந்த சர்க்கிள் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அந்த ஸ்பீடில் நீ போயிட்டு அர்த்தம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஆனால் இந்தியா பண்ண போகிறது வேர்ல்டு வைட் கிடையாது. இந்த வைடு தான், இந்தியாவை சுற்றி தான் இருக்கும். ஓகே. அந்த ஜிபிஎஸ் தான் வேர்ல்டு முழுக்க பார்த்துக்குது இல்லை. எக்ஸ்ட்ரா நம்ம ஏன் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ பாகிஸ்தானுக்கு ஏதாவது வாரம் வருது வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது அமெரிக்கா யார் சைடுக்கு இருக்கோ அவங்களுக்கு ஜிபிஎஸ்க்கு என்ன பண்ணலாம்? கொடுத்துடலாம். ஒன்று என்ன பண்ணலாம்? கட்டும் பண்ணலாம் தானே. நீ வேறு கண்ட்ரியோட ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறேன்னா எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? சண்டை வரும்போது உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போது அந்த நேரத்தில் என்ன ஆகுது? வார் டைமில் டிஃபரன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் என்ன பண்ணுறோம்? நமக்கு உருவாக்கணும் ஃப்யூச்சரில். The access to foreign controlled global naval system is not guaranteed in hostile situation. ஓகே. எல்லா டைமுக்கு தரமாட்டாங்க. இப்போ தருவாங்க, ஆனால் பிரச்சனைனா தர வாய்ப்பு கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக நாமளே நமக்கானது உருவாக்கணும். இங்கே போட்டிருக்க மாதிரி இந்தியா உருவாக்க போகிறது ஜஸ்ட்டு ஒரு 1500 கிலோமீட்டர் தான். இந்தியாவோட பவுண்டரியில் இருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ண ஒர்க் ஆகும்? எது? ஐஆர்என்எஸ்எஸ். இங்கே போட்டிருப்பாரு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 satellites, 3 satellites in stationary orbit, 4 satellites in geosynchronous orbit. இன்க்ளினேஷன் இது டிகிரி முக்கியம், 29 டிகிரி. ஓகே. எத்தனை சேட்டலைட்டு? 7. அமெரிக்கா 24. பெய்டோ நம்பர் போட்டுருந்துச்சா? பார்க்கலாம். 24 சேட்டலைட்ஸ் இன் மீடியம் எர்த் ஆர்பிட். அப்புறம் சேட்டலைட்ஸ் ஆல்சோ இன் ஜியோசின்க்ரனஸ் ஆர்பிட். ஓகே. குளோபல் சர்வீஸை ஃபஸ்ட்டு கொடுத்தது யாருன்னா ஜிபிஎஸ். யாரோ கண்ட்ரி? அமெரிக்கா. செகண்ட் கண்ட்ரி யார் ஆரம்பிச்சதுன்னா ரஷ்யா ஆரம்பிச்சது. ரஷ்யாவோடது குளோனாஸ். ஓகே. 3 அடுத்து வந்து யூரோப்போடது வந்து கலீலியோ. அடுத்து யாருக்குன்னா சைனாவுக்கு வந்துடுச்சு. சைனா என்ன ஆயிடுச்சு? குளோபல் சர்வீஸாக மாறிடுச்சு பெய்டோ. ஆனால் இன்னும் இந்தியா அடுத்து வரப்போகுது. ஆனால் இது வரைக்கும் தான் வரப்போகுது. இப்போதைக்கு 1500 தான். ஓகே. நான் எல்லா கண்ட்ரி மோஸ்ட்லி இதில் மோர் அட்வான்ஸ்டோ அதெல்லாம் இந்த 4 கண்ட்ரி தான் இருக்கும். இது ஒரு ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா இருக்கும், ரஷ்யா இருக்கும், அப்புறம் யூரோப்பில் இருக்கும். யூரோப் என்ன ஒட்டுமொத்தமாக வாங்கினது தானே, அதில் இருக்கும். அப்புறம் சைனா இருக்கலாம், சம்டைம்ஸ் ஜப்பான் இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? இந்தியாவில் வந்துருக்கும். அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற சேட்டலைட் பேருடைய வச்சுக்கங்களேன். இந்த பிடிஎஃப்ல கடைசியாக வச்சுங்க. ஜிசாட் 19 ஜிசாட் 29, ஜிசாட் 19, ஜிசாட் 29, ஜிசாட் 30, ஜிசாட் 11, ஜிசாட் 31. ஓகே. ஜிசாட் போட்டிங்களா? 30, 11, 31. மக்களே இங்கே போட்டிருப்பாரு மக்களே. சைனாவோட பெய்டோ சேட்டலைட் கன்சிஸ்ட் ஆஃப் 35 சேட்டலைட்ஸ்.
ஜப்பானோடது பேர் குவாசி ஜெனித் சேட்டலைட் சிஸ்டம். யூஎஸோடது வந்து ஜிபிஎஸ்ஸா, ரஷ்யாவோடது குளோனாஸ், யூரோப்போடது கலீலியோ ஜிஎன்எஸ்எஸ். ஓகே, இன்னும் நான் வச்சுங்க. இப்போ இந்தியாவோட அதுக்கு பேர் என்னது, ஐஆர்என்எஸ்எஸ்ல, அதுக்கு இன்னொரு பேர் வந்து நாவிக். நான் வச்சுக்கேன், இந்தியாவோட ரீஜனல் நேவிக் சிஸ்டத்துக்கு இன்னொரு வார்த்தை பேர் வந்து நாவிக்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஓகே, இது படிங்க, அவன் ஹெட்டிங் படிங்க. ககன், அதாவது இல்லை ககன் ஜீன் இருக்குல்ல, இது வந்து ஜிபிஎஸ் நடத்தும். ஜிபிஎஸ் யாரோடது, அமெரிக்காவோட ஜிபிஎஸ்ஸை நம்ம யார் யூஸ் பண்ணிக்க போகிறா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி. நம்ம இந்தியாவோட ஏர்போர்ட் அத்தாரிட்டி யூஸ் பண்ணிக்க போகுது. இதுக்கு சிவில் ஏவியேஷனோட டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க, அவ்வளோதான், வேறு தெரிஞ்சுக்க வேண்டாம். சொல்ல புரிஞ்சா புரியலையா? நம்ம இந்தியாவோட சிவில் ஏவியேஷன் என்னது, ஃப்ளைட்ஸ், அதோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு டிராஃபிக் சிக்னல் எதை யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இது புரிஞ்சா? ஓகே. டு ப்ரொவைட் சேட்டலைட் பேஸ்ட் நேவிகேஷன் சர்வீஸ் வித் அக்யூரசி இன்டெகிரிட்டி ஃபார் சிவில் ஏவியேஷன், ஏர் மேனேஜ்மெண்ட், ஏர் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து இதே ஜிபிஎஸ்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது பேர் நான் வச்சுங்க, ககன் ஜிபிஎஸ்னா எதுக்கு, ஃபார் சிவில் ஏவியேஷன். ஓகேவா? இதே ஜிபிஎஸ்ஸை இன்னொன்று யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பேர் வந்து ஜெமினி. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த இப்போ நம்ம செல்லில் வந்து சிக்னல் இவ்வளோ தூரம் இருக்காது, ஒரு 15 கிலோமீட்டர், இப்போ தான் 15 கிலோமீட்டர் கூட இருக்காதுல்ல. அப்போது கடலுக்கு போவாங்கல்ல, கடலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக கப்பல் என்ன இருக்காது, 50 கிலோமீட்டரில் போயிட்டாங்கன்னா சிக்னல் இருக்காது. அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ ஆகிட்டாங்கன்னா அது பேர் என்ன, சைக்ளோன் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களுக்கு வார்னிங் சிஸ்டம் தரணும். ஆனால் ஃபோன் பண்ணால் போகாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ஷிப் இருக்குல்ல, சாரி கப்பல், இந்த போட்டில் ஒரு என்ன பண்ணலாம், இந்த ஜெமினின்ற ஒரு ஆப்னா ஒரு சிஸ்டம், அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த கார்னர் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஓகே, இதில் என்ன இருக்குன்னா அந்த ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இந்த ஜிபிஎஸ் வழியாக என்ன பண்ணிக்கலாம், அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு சிக்னல் அவங்க வழியாக பேசிக்கலாம் சொல்கிறாங்க. ஃபோன் யூஸ் ஆகாது, அதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து போட்டு மெரெயின் இவங்களுக்கு வார்னிங் தரத்துக்காக யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் தானே அது ஜெமினி. ஓகே, ககன் எனேபிள்டு மெரைனர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் நேவிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இதுக்காக ஒரு ஃபிஷர்மேன் கடலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியல, வார்னிங் பண்ண முடியல. ஸோ டிசாஸ்டர் வார்னிங் டு ஃபிஷர்மேன் தரத்துக்காக யூஸ் பண்ணுறோம், ஜெமினி டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகேவா? இப்போ வந்து இது சன் வச்சுக்கலாம், இது ஒரு ஆர்பிட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு 24 ஹவர்ஸ் அதை வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஆர்பிட் இருக்குது. ஓகேவா? இப்போ ஆர்பிட் இங்கே இருக்குது. இந்த ஆர்பிட்டு சன்னை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ ஆகும், 24 ஹவர்ஸோட கம்மியாக தான் ஆகும். இது புரிஞ்சுது, இது வழக்கான படித்தது. ஓகேவா? ஓகே. அட் த சேம் டைம் இந்த ஆர்பிட்டை விட்டுருங்க. இப்போ இது ஒரு இப்போ இதை வச்சுக்கலாம், இது ஏர்த்து வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? இப்போ ஏர்த்து பக்கத்துலேயே ஒரு ஆர்பிட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், பக்கத்துலேயே க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை போட்டிங்கன்னா டைம் கம்மியாக தான் ஆகணும். ஆனால் என்ன ஆகும்னா ஏர்த்து என்ன பண்ணணும், அதோட பவரில் இந்த ஆப்ஜெக்ட்டையும் சேர்த்து இழுத்துகிட்டே போயிடும். என்ன பண்ணும்? ஆமாம், அதாவது இப்போ இந்த ஏர்த்து இருக்குல்ல, இது இங்கே போயிடுச்சுன்னா இது என்ன பண்ணுறோம், இழுத்துட்டு இங்கே வந்துடும். இப்போ இது இங்கே போய் இங்கே வந்துருச்சுன்னா இழுத்துட்டு என்ன பண்ணுறோம், இங்கே எடுத்து வந்துடும். பாயிண்ட் பண்ணுறதுல இப்போ எக்ஸாம் வேறுன்னு சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி வெளியே ஒரு ஆர்பிட் போடலாம். என்ன பண்ணலாம், இப்போ அது ஒரு குட்டி ஆர்பிட் இருக்குது. வழக்கமாக பார்த்தா ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இல்லைன்னா என்ன பண்ணும், 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் சுற்றி வரது. ஆனால் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு ஆர்பிட்டை உருவாக்கி அங்கே போட்டிங்கன்னா இது என்ன பண்ணும், இழுத்துட்டு வந்துடும். அப்போ சேம் 24 ஹவர்ஸுக்கு யூஸ் ஆகிடும். இந்த லாஜிக் புரிஞ்சா? காரணம் என்னது, கிராவிடேஷன் புல் என்ன பண்ணுது, நீ சீக்கிரம் போனாலுமே உன்னை பாஸ் பண்ணி என் கூட வாங்க எடுத்துடும், ரொம்ப தூரம் வந்தாலுமே எடுத்துகிட்டு வரும். ஓகே, மறுபடியும் வரேன். இது சன், இது ஏர்த்து வச்சுக்கலாம். என்னது ஏர்த்து. ஸோ எல்லா இடமும் கிடையாது. எக்ஸாம்பிள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற வச்சுக்கலாம். இப்போ இங்கே வச்சனா முடியுமா, கிடையாதுல்ல. அந்த ஏர்த்தோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கணும். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணால் அது ஏர்த்தோட வேகம் போகாது, ஏர்த்தோட சேர்ந்து தான் போகும். காரணம் ஏர்த்தோட கிராவிடேஷன். அதே மாதிரி இப்போ இங்கே இருந்தால் கூட ஏர்த்தோட ஸ்லோவாக சுத்தாது, ஏர்த்துக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இது ஒரு L1, இது L2. இதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க L3. இது வந்து இங்கே வெளியே வச்சுனா L3, L4, L5ன்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டில் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏர்த்து இப்போ இங்கே இருக்குன்னா இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு என்ன ஆகிடும், கரெக்டாக அது கூடயே போய்ட்டு வரும்.
ஒரு ஆர்பிட்டில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்டில் சுற்றி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பெரிய ஆப்ஜெக்ட் என்ன டைமில் போதோ அதை சுற்றி சொல்லிட்டான். இந்த பாயிண்ட்ஸ் பேர் என்னது? லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இது வச்சுக்கலாம். இப்போ இது எர்த் வச்சுக்கலாம். இப்போ எர்த்தோட இந்த பிளேஸை நம்ம என்ன பண்ணணும்? மானிட்டர் பண்ண வச்சுக்கலாம். ஓகே. மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே லான்ச் பண்ணுறோம் வச்சுக்கோ சேட்டலைட்டை. அது என்ன பண்ணும்? வேகமாக சுற்றி வந்துடும். இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் அதுவே நீங்கள் லெக்ராஞ்ச் பாயிண்ட் 1ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக என்ன இருக்கும்? சன்னு வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கும். எர்த் என்ன பண்ணிட்டு இருக்கும்? அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். சுற்றி 24 ஹவர்ஸ் சுற்றிட்டே இருக்கும். மீனிங் புரியுதா? எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுதா? 2 பாசிட்டிவ். ஒன்று, சன் ரைட் பட்டுக்கிட்டே இருக்குது, ஒரே இடத்துல பட்டுக்கிட்டே இருக்குது, ஒரே மாதிரி பட்டே இருக்குது. 24 ஹவர்ஸ் என்ன பண்ணலாம்? வாட்ச் பண்ணலாம். 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணோன்னா லெக்ராஞ்ச் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைட் ஆகாது, சோர்ஸ் மாறாது, அது கூட ஃபேக்டர் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு பேர் வந்து ஆதித்யா L1 வச்சுக்கலாம். நீங்கள் L1 என்ன புரியுதா? L1னா லெக்ராஞ்ச் பாயிண்ட் 1. அப்போ எர்த்து கூடயே சுற்றிட்டு வர்ற ஒரு பாயிண்ட் அது. அப்போ 24 ஹவர்ஸும் இல்லை 365 டேஸும் என்ன பண்ணிட்டு இருக்கும்? கூடவே இருக்கிற வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே போட்டு இப்போ ஒரு அந்த ஆர்பிட் உருவாக்கணும்ல, அந்த ஆர்பிட் பேர் வந்து ஹேலோ ஆர்பிட். A satellite placed in the halo orbit in the L1 point, okay, of the sun earth system. sun இருக்குது, earth இருக்கு. Has the major advantage இருக்குல்ல, என்ன advantage? Continuously viewing the sun without any occultation eclipse. Therefore Aditya 1 mission has now been revised to Aditya L1 mission. ஓகேவா? லெக்ராஞ்ச் பண்ணுற மெயின் எய்ம் என்னன்னா, சேட்டலைட் வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுதுன்னா அதை எர்த்துக்கு அனுப்பிட்டே இருக்கணும். ஓகேவா? உங்களை இங்கே கவனிக்கல. இப்போது சன் வச்சுக்கலாம். இது வந்து எர்த் வச்சுக்கலாம். இது எர்த்தோட இது எர்த் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹேலோ ஆர்பிட் வரைஞ்சிட்டேன். இப்போ ஹேலோ ஆர்பிட்டை போட்டுட்டு இப்போ நான் என்ன வச்சுக்கலாம்? ஆதித்யா இருக்குல்ல, ஆதித்யா சேட்டலைட். இப்போ அது இங்கே இருக்க வச்சுக்கலாம். இப்போ ஆதித்யா சேட்டலைட் என்ன பண்ணுதுன்னா சன் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். எதை அப்சர்வ் பண்ணுது? சன் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்சர்வ் பண்ண விஷயத்தை எங்கே அனுப்பணும்? எர்த்துக்கு அனுப்பணும். இப்போ இங்கே இருந்தால் என்ன பண்ண முடியாது? எர்த்துக்கு அனுப்ப முடியாது. அதுவே நீ லெக்ராஞ்ச் பாயிண்ட்டில் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? எர்த்தையும் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கும்? சன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கூட என்ன பண்ணும்? இன்ஃபர்மேஷனையும் எர்த்துக்கு அனுப்பிட்டே இருக்கும். ஓகே, அதான் மெயின் விஷயமே. புரிஞ்சா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் இது வச்சுக்கலாம். இப்போ நடுவில் சன் போடல, இப்போ எர்த்தை வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? எர்த்தை வச்சுக்கலாம். எர்த் சுற்றி யார் வருவா? எர்த் சுற்றி யார் வருவா? மூன். ஓகேவா? இது L1னா L1 சொல்லியாச்சு. எக்ஸாம்பிள் தான். அந்த ஆதித்யா வந்து என்ன பண்ணுறது? சன்னை மானிட்டர் பண்ணிட்டு இருக்குது, இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக அனுப்பிட்டு இருக்குது ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணுறேன்னா L2ல் ஒரு என்ன பண்ணுறேன்? L2ல் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறேன். ஓகேவா? என்ன பாயிண்ட் இது? லெக்ராஞ்ச் பாயிண்ட். அப்போ வந்து மூணு எங்கே போயிட்டே இருக்கோ அது கூட என்ன போயிட்டே இருக்கும்? L2 போயிருக்கும். நமக்கு தெரியும்ல, நம்ம எர்த்தில் இருந்து ஒரு ஆள் வந்து மூணை பார்க்குறான்னா ஒரு சைடு தான் பார்க்க முடியும். என்ன சைடு பார்க்க முடியும்? அந்த சைடு பார்க்க முடியாது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சங்கி மிஷன், CHANG4 நினைக்கிறேன், சங்கி4 நினைக்கிறேன். சங்கி மிஷன் வழியாக ஒரு சேட்டலைட்டை சைன் என்ன பண்ணுது? எர்த்தோட இந்த பக்கம் வந்து அனுப்புது. இந்த அனுப்புது அனுப்பிடுச்சு. இப்போ இதை அனுப்பிடுச்சா? இது அனுப்புனதை இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம்ல, கேதர் பண்ணி அனுப்புறதுக்கு சேட்டலைட் வேணும். அதாவது இங்கே ஒரு ஆள் அனுப்பியாச்சு, இன்ஃபர்மேஷனை இல்லை இறங்கி மூணில் எடுத்தாச்சு. அந்த இன்ஃபர்மேஷனை எங்கே அனுப்பணும்? எர்த்துக்கு அனுப்பணும். எர்த்துக்கு அனுப்புறதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்கணும். அதுக்கு நம்ம L2ல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் இங்கே போடும், இங்கே போடும், எர்த்துக்கு போய்டும். புரிஞ்சா? L2 பாயிண்ட் புரிஞ்சுல? அதாவது சன்னுக்கு சைடில் இருந்தாலும் அது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, பின்னாடிக்கு என்ன இருக்கும்? ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, வேறு வச்சுக்கல. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சேட்டலைட் இருக்கு வச்சுக்கலாம். ஒரு சேட்டலைட் என்ன பண்ணணும்னா அப்படி வச்சுக்கலாம். ஒருவேளை இப்போது லெக்ராஞ்ச் 2 இருக்குல்ல, இதில் லான்ச் பண்ணுற ஒரு சேட்டலைட் வச்சுக்கலாம். இதோட மெயின் எய்ம் என்னென்னா மூணை அப்சர்வ் பண்ணணும். ஐயா வச்சுக்கலாம். இன்ஃப்ராரெட் இருக்குல்ல, இன்ஃப்ராரெட்டை ஸ்பெக்ட்ரமை போட்டு அந்த இடத்துல என்ன செக் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சன் இருக்கா, சன் இங்கே வச்சுக்கலாம். சன்னோட வேவ்ஸ் பட்டுச்சுன்னா அந்த இன்ஃப்ராரெட் இருக்குல்ல, அது காணாமல் போய்ட்டு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக L1ல் போட்டால் சன்லைட் பட்டுக்கிட்டே இருக்கும், ஒர்க் ஆகாது. அப்போ சன்லைட் படாத மாதிரி இருக்கணும்னா பிஹைண்டில் போடணும். பிஹைண்ட்லேயும் போடணும், சுற்றி வந்துட்டே இருக்கணும். பாயிண்ட் கொடுத்துல. அப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இங்கே L2ல் சேட்டலைட் ஆரம்பிக்க போடுறேன். அப்போ என்ன பண்ணலாம்? இன்ஃப்ராரெட்டில் அனுப்ப முடியும். டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டே இருக்கும்? வாட்ச் பண்ணணும். அப்ளிகேஷன் புரியுதா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சன்லைட் தேவைப்படும், அதுக்கு L1 யூஸ் பண்ணிக்கலாம். சில எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சன்லைட்டோட பாதிப்பு இருக்கக்கூடாது, முன்னாடி போடணும், அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? L2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு என்ன இருக்கும்? ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். L3 எங்கே போட்டோம்? இங்கே போட்டோமா?
இந்த L4 இருக்குல்ல, இது ஆங்கிள் 60 டிகிரி இருக்கும். L5 60 டிகிரி இருக்கும். டிகிரி நான் வச்சுக்கணும். ஓகே. Lagrange points. When a small object affected only by a gravity can maintain the stable position related to two large bodies. மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே. அடுத்து பார்க்க போகிறது some other recent projects of ISRO பார்க்கலாம். ISRO இந்தியாவோட ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறது. ஓகே. அதில் முக்கியமானது ப்ராஜெக்ட் நேத்ரா. ப்ராஜெக்ட் நேத்ரா அதாவது நெட்வொர்க் ஃபார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங். அதாவது இந்தியாவோட சேட்டலைட்ஸ் இருக்கும்ல, இங்கே இருக்கும் ஸ்பேஸில் இருக்கும்ல, அந்த சேட்டலைட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி டெப்ரிஸ் இருக்கும்ல, பெரிய பெரிய பறங்களை தான் வரும்ல, அது வராமல் பார்த்துக்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் என்னது? ப்ராஜெக்ட் நேத்ரா. ஓகேவா? வேறு எதுவும் இல்லை, இங்கே போட்டுக்கிறேன். ISRO initiates the project Netra to safeguard the Indian space assets from debris and other harms. Okay. Okay. ISRO assigned the MOU with Astrophysics to establish an optical telescope under the project Netra. And the news on that. Okay. Netra is an yearly warning system in space to detect debris and other hazards to satellite. நம்ம சேட்டலைட்டை இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை உடனே கண்டுபிடிச்சி அது என்ன பண்ணணும், அதோட வழியை தள்ளி விடுறது தான் இதோட எய்ம், நேத்ராவோட எய்ம். ஓகே. அடுத்து ISRO என்ன பண்ணுதுன்னா, அந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்குல்ல, பஞ்சாயத்து அப்புறம் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸை கரெக்டாக மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. புவன் 3.0 ஒரு ப்ராஜெக்ட். ISRO லான்ச்சஸ் தி புவன் 3.0 டு எய்ட் கிராம் பஞ்சாயத் டெவலப்மெண்ட். ஒரு எக்ஸ்போர்ட்டில் யார் ஆரம்பிக்கிறா? ISRO ஆரம்பிக்குது. அதாவது உதிர வச்சுக்கலாம், பஞ்சாயத்தில் ஒரு லேண்டு, இந்த லேண்டில் எவ்வளோ கிராப்ஸ் உருவாக்க முடியும் அப்படின்ற டீட்டெயில் பிளானிங் உருவாக்கிட்டு அதுக்கான ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணுறாங்க. புவன் 3.0. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது புவன் 3.0 ரிலேட்டட் வித் எதுவும் கேட்பாங்க. ஃபார் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் அதை உருவாக்குறது யாரை கேட்டால் ISRO. அவ்வளோதான். இங்கே ஃபஸ்ட் டைம் தீமேட்டிக் டேட்டா பேஸ் ஸ்கேல் ஃபார் என்டையர் கண்ட்ரி வித் ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட் டேட்டா ஃபார் பிளானிங். சேட்டலைட்டில் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம மேப் பார்க்கும்போது நார்மலாகவும் தெரியும், சேட்டலைட் இமேஜும் தெரியும்ல, அந்த சேட்டலைட் இமேஜை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து பிளானிங் டெவலப் பண்ண முடியும், அதுக்காக வந்தது தான் புவன். ஓகே. புவன் பஞ்சாயத் 3.0 இஸ் தி தேர்ட் வெர்ஷன் ஆஃப் தி போர்ட்டல் பை ISRO ஃபார் பெட்டர் பிளானிங். திஸ் அலோஸ் யூசர்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் எ செட் ஆஃப் மேப் பேஸ்ட் கண்டென்ட் ப்ரிப்பேர்டு பை ISRO. ஓகே. அடுத்து வந்து மிஷன். ஓகே. இது வரைக்கும் பார்த்து வந்து சேட்டலைட் மிஷன் தான் பார்த்தோம். சேட்டலைட் லான்ச் பண்ணுறது, இப்போது சேட்டலைட்டை காலி பண்ணுறது, ஆன்டி சேட்டலைட் மிசைல். ஒரு வேலை எப்படி வச்சுக்கங்களேன், ஒரு சேட்டலைட் வந்து ஒர்க் ஆகலை, அதை வந்து பிரேக் பண்ணலாம். எப்படி பிரேக் பண்ணலான்னா, அந்த சேட்டலைட்டோட அதாவது ஒரு சேட்டலைட்டை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது வெப்பனை தூக்கி போடலாம்ல, வெப்பன் வழியாகவும் அழிக்கலாம். ஆனால் இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், சேட்டலைட் வச்சுக்கலாம். இது என்னது? சேட்டலைட். இப்போ இதை காலி பண்ணணும் நம்ம. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சேட்டலைட்டோட ஸ்பீட் அதிகமாக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஸ்பீட் அதிகமாக்கிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக்கேஜ் வைக்கிறாங்க. இதில் இடித்து என்ன ஆகிடும், உடஞ்சிரும் சொல்கிறாங்க, உடஞ்சி தூள் ஆகிடும், டெப்ரிஸாக மாறிடும் சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஏன் முக்கியம்னா, அது வழக்கமாக வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வெப்பன் எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் ஒரு அப்ஸ்ட்ராக்டில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு சேட்டலைட்டை உடச்சிட்றாங்க. அதனால தான் முக்கியம். ஓகே. அதாவது மேலே சேட்டலைட் இருக்குது, அந்த சேட்டலைட்டை காலி பண்ணுறதுக்கான ஒரு மிஷன், ஆன்டி சேட்டலைட் மிசைல். ஓகே. மிசைல்னாலே என்ன இருக்கும், ஏதாவது இருக்கும்ல, வெப்பன் இருக்கும்ல, அது இல்லை கிடையாது, ஜஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு பிளாக்கேஜ் தான். ஓகேவா? இப்போ இருக்கு பாருங்க. மிஷன் சக்தின்னு கேட்டிங்க என்ன அர்த்தம்? இட் இஸ் தி மிசைல் பேஸ் சிஸ்டம் டு அட்டாக் தி மூவிங் சேட்டலைட்ஸ். ஓகே. இந்தியாவோட ஆன்டி சேட்டலைட் மிசைல் டெஸ்ட்டுக்கு பேர் தான் அது மிஷன் சக்தி வித் ஹை டிகிரி ஆஃப் ப்ரெசிஷன். யாரெல்லாம் வச்சுருக்கா பாருங்க, US வச்சுருக்கு, ரஷ்யா, சைனா, 4வது இந்தியா. ஸ்பேஸில் நடக்கிற அந்த ஆன்டி சேட்டலைட் பண்ணுறோம்ல, இன்னொரு சேட்டலைட்டை வந்து உடைக்கிறது, அதுக்கு என்ன கிடையாது, அக்ரிமெண்ட் எதுவும் கிடையாது. There is no international treaty or convention regarding the anti-satellite. Therefore, India is not violating any international conventions. Okay. So, மிஷன் சக்தின்றது ஆன்டி-சேட்டலைட் மிசைல்ஸை உருவாக்குறது, பிளாக்கேஜ் பண்ணி அது காலி பண்ணுறது. இது ஃபியூச்சர் என்ன மாறலாம், ஸ்பேஸ் வார் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஓகே. ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் ககன்யான். எய்ம் என்னது? இது வரைக்கும் நம்ம ஸ்பேஸில் எது போயிருக்கோம், நம்ம சேட்டலைட் கொண்டு போயிருக்கோம். ஆனால் இப்போ எதை கொண்டு போகலாம், மனுஷனை கொண்டு போகிறோம். மனுஷன் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான என்ன பார்க்கணும், ரிசர்ச் பார்க்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது இங்கே போட்டிருக்கும் பாரு. சிம்பிள் தான். வாட் ஆர் தி கீ காம்பனன்ட்ஸ் ஃபார்
ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். அதாவது ஸ்பேஸில் ஹியூமனை கொண்டு போகிறதுக்கான என்னென்ன தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஹேபிட்டபிள் மாடல் வேணும், அந்த ஆஸ்ட்ரோனாட் தங்குறதுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கான மாடல் வேணும். அடுத்தது வந்து லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், ஸ்பேஸ் சூட்ஸ். அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கிராவிட்டிலெஸ் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் தரணும். அடுத்தது வந்து அவங்கள என்னது அவங்களோட சேஃப்டிக்கு ஒன்று. அடுத்து உடனடியாக எமர்ஜென்சி எஸ்கேப் பார்க்குறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுனா நம்ம என்ன பண்ணலாம், ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமாக ஆரம்பிச்சிடலாம். இந்தியாவோட ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் மேலே கொண்டு போகிறதுக்கான ப்ராஜெக்ட் தான் அது ககன்யான். ஓகே, ஹியூமன் ஸ்பேஸை கொண்டு போகிறாங்கன்னா அவங்க ஹையர் ஆர்பிட்டில் வைப்பாங்க, லோவர் ஆர்பிட்டில் வைப்பாங்களா? லோவர் ஆர்பிட் தான், எர்த் பாக்கெட்டில் தான் இருக்கும். ஓகே, அது இருக்கட்டும். இதில் இப்போது இந்தியா இதை ஆரம்பிக்கிறதால அதோட பாசிட்டிவ் என்னது? R&Dயில் இந்தியாவுக்கு என்னங்கிறது ஒரு இம்பார்ட்டன் கிடைக்குதா ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில்? அடுத்து என்கரேஜ்மெண்ட் டு சயின்டிஃபிக் கம்யூனிட்டியா, அதோட முக்கியமானது இந்த பாயிண்ட் தான். கிரேட் பவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளோட எய்ம் எதுக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 3 வச்சுக்கலாம், 3க்கு போயிருக்காங்க. இப்போது 3 வச்சுக்கலாம், இல்லை வேறு பிளானட் வச்சுக்கலாம். வேறு ஒரு பிளானெட்டில் என்ன இருக்கும், ரிசோர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன் யூஸ் ஆகலாம், மீத்தேன் யூஸ் ஆகலாம். இப்போது அந்த ரிசோர்ஸ் நம்ம போய் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இந்தியாவுக்குள்ளே வரணும். என்ன பண்ணலாம், அதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணால் இந்தியாவுக்கு யூஸ் ஆகும்ல. அப்போ அந்த இடத்துக்கு போய் ஸ்டே பண்ணி அந்த ரிசோர்ஸை எடுத்துகிட்டு வர்றது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஸ்பேஸுக்கு போய் தங்குற அளவுக்கு முதல்ல பவர் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு ஆரம்ப கடன் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எர்த்துலேருந்து வெளியே போயிட்டு ஸ்பேஸில் தங்குற மாதிரி அந்த அளவுக்கு ஆகிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவோம், பிளானட் நோக்கி போவோம். அங்கே ஸ்டே பண்ணுற இடம் உருவாக்கிடுவோம். அங்கே ஸ்டே பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி அப்போ எடுத்து வந்துடலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இது, ஸ்பேஸில் ஹியூமன் தங்க வைக்கிறது ஆரம்பிக்கிறது. ஓகே, அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதை சொன்னல, இந்த பிடிஎஃப்ல இல்லைல்ல, பேர் என்ன, டெலஸ்கோப் தெரியும்ல, டெலஸ்கோப். ஓகே, அதில் வந்து ஹபிள் இருக்கா, ஹபிள் டெலஸ்கோப். இதில் இன்னும் அட்வான்ஸ்டு வந்து ஜேம்ஸ் வாட் டெலஸ்கோப். இதுதான் அட்வான்ஸ்டு. ஓகே, இது வந்து அதே மாதிரி தான் சேம் தான் பண்ணுது. அதாவது L2 வைக்கிறாங்க, L2 பொசிஷன் வச்சு அப்சர்வ் பண்ணுறான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த L2 லெக்ராஞ்ச் பாயிண்ட் இருக்குல்ல, சொல்ல மறந்துட்டேன், நான் வச்சுக்கேன். அடுத்து இந்த இஷ்யூ பாருங்கள், எக்ஸ்போசாட். சிம்பிளாக நான் வச்சுங்க, எக்ஸ் வருதா, ஸோ எக்ஸ்ரேஸை அப்சர்வ் பண்ணணும். அதாவது ஸ்பேஸில் எக்ஸ்ரேஸ் எப்படி இருக்குது அப்படி அப்சர்வ் பண்ணுறதுக்கு இஸ்ரோ லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட் தானே அது, எக்ஸ்போசாட். முக்கிய தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டடிங் தி எக்ஸ்ரேஸ் ஆஃப் போலரைசேஷன். போலரைசேஷன் அர்த்தம், எக்ஸ்ரே வந்து ஒரு இடத்துல வந்து பிரிஞ்சு போகல, ஒன்று இப்படி போகல இப்படி போகல, அந்த போலரை எப்படி எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எய்ம். இதோட எய்ம் எக்ஸ்போசாட்டோட. யாரோட இனிஷியேட்டிவ் இது, எக்ஸ்ரேவோட போலரைசேஷன் எந்த டைரக்ஷனில் போகுது கண்டுபிடிச்சா அது ஆரிஜின் எங்கே, அப்போ ஸ்பேஸ் எங்கே ஆரம்பிச்சிருக்கும் அப்படி தெரிஞ்சுக்காக சொல்கிறாங்க. இதை போட்டு பாருங்க, எக்ஸ்போசாட் வில் பி ஏ ஸ்பெஷலைஸ்ட் சயின்ஸ் மிஷன் டு ஸ்டடி தி போலரைசேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். எதுக்குன்னா தட் கிவ்ஸ் அவே தி நேச்சர் ஆஃப் இட்ஸ் சோர்ஸ், எங்கேருந்து அதை ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறாங்க. டில் நவ் எக்ஸ்ரே சோர்ஸை படிக்கிறதுக்கு யூஸ் ஆனது ஒன்றே ஒன்று தான், கிராப் நெபுலா. அடுத்து இண்டிபினார் இஸ்ரோ ஒன்று உருவாக்குது, எக்ஸ்போ சேட். அடுத்த அப்டேட் இதெல்லாம் வச்சுங்க, இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் உருவாக்குறாங்க, நிசார் சேட்டலைட். ஓகே, எய்ம் வந்து ஹை ரெசல்யூஷன் இமேஜிங் சேட்டலைட். நான் வச்சுங்க, நம்ம வந்து கம்பெனி சேட்டலைட் முடிச்சாச்சு, எர்த் அப்சர்விங் முடிச்சாச்சு. அதை தவிர்த்துட்டு இஸ்ரோ என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் பார்த்தோம், இஸ்ரோ பண்ணுற மற்ற எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸ் என்ன பார்க்குறோம். நேத்ரா பார்த்தோமா, நேத்ராவோட எய்ம் என்ன, ஆமாம் சேட்டலைட் ட்ராக் பண்ணணும் ஒன்று. அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தோம் நம்ம புவன், இது பிளானிங் யூஸ் ஆகுதா. ஓகே, அடுத்த விஷயம் சக்தியா, ஆன்டி சேட்டலைட்டா. ஓகே, அடுத்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட். இதுக்கு என்ன ராக்கெட் போகுது, லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி மார்க் 3. ஓகே, இதெல்லாம் யார் பண்ணுறா, இஸ்ரோ வருது. இஸ்ரோ வருது, அது எக்ஸ்போசாட் யார் வருது, இஸ்ரோ வருது. அதேமாதிரி இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து என்ன உருவாக்குறாங்க, த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எர்த் இமேஜிங் சேட்டலைட் டில் டேட் உருவாக்குறாங்க, 1.5 பில்லியன். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது வந்து இஸ்ரோவோட ப்ராஜெக்ட் பார்த்தோம்ல. இப்போ அடுத்து பார்க்க போகிறது இஸ்ரோவோட இன்டர் பிளானட்டரி மிஷன் பார்க்க போகிறோம். இன்டர் பிளானட் இல்லை, எர்த்லேருந்து மார்ஸ்க்கு போகிறது, எர்த்லேருந்து வீனஸ்க்கு போகிறது. ஓகே, இதுவும் பழைய நியூஸ் ஆகிடுச்சு, பழைய நியூஸ் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், இஸ்ரோவோட மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் எய்ம் எங்கே போகிறது, மார்ஸ்க்கு போகிறது. அதுக்கு இன்னொரு பேர் வந்து மங்கள்யான்னு சொல்லுவாங்க, மங்கள்யான். ஓகே, மார்ஸில் மீத்தேன் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறது. என்னக்கா பார்க்குறது, மீத்தேன் இருந்துச்சுன்னா அங்கே உயிர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். விட்டுருக்குங்களேன், உயிர் இருக்க அர்த்தம்.
ரெண்டாவது விஷயம் பாயிண்ட் என்னென்னா மங்கள்யான் 1 இருக்குது 2 இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் 2013 அனுப்பி நினைக்கிறேன். இது தெரியல உங்களுக்கு. இப்போ இதை வச்சுக்கலாம். இது வந்து மார்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மார்ஸை சுற்றி ஒரு ஆர்பிட் இருக்கு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆர்பிட்டில் நம்ம லான்ச் பண்ண சார் சுற்றிட்டே இருக்குன்னா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஆர்பிட் ஆகின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பேர் வந்து ஆர்பிட்டர். என்னட்டர் ஆர்பிட்டர். அப்போ உள்ளே இறங்காது, சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கிறத என்ன பண்ணும் கேப்சர் பண்ணி அனுப்பிட்டே இருக்கும். ஓகே, அது மங்கள்யான் 1 பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு? மங்கள்யான் 2வோட மெயின் எய்ம் என்னென்னா என்ன பண்ணணும், சேட்டலைட்டை சுற்றி ஆர்பிட்டரில் இருக்கணும், கூடவே மார்ஸில் இறங்கணும். இறங்குறதுக்கு தேவையான லேண்டரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இறங்குனதுக்கப்புறம் நடந்து போகிறதுக்கு ரோவரும் இருக்கணும். அதையும் ஒரு எய்ம். இதோட எய்ம் மங்கள்யான் 2வோட எய்ம். ஓகே, இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் 2 மங்கள்யான் 2வோட எய்ம் என்னது? இப்போ 2024 லான்ச் பண்ண போகிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஆர்பிட்டர் அண்ட் ஆல்சோ லேண்டர் ரோவர். மெயின் எய்ம் என்னது? டு ஃபைண்ட் அவுட் தி மீத்தேன். பிகாஸ் மீத்தேன் இஸ் தி பயோமார்க்கர். பயாலஜி உருவாகிறதுக்கான வாய்ப்பு பயோ. ஓகே, இந்த பாயிண்ட்ல தெரியும்ல, நம்ம எல்லாரும் இந்த ஃபேஸ்புக்கில் எழுதணுமே, இஸ்ரோ ஹஸ் பிகம் தி 4th ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் தி மார்ஸ். அதுக்கு மேலே யாரும் போயிருக்கா? சோவியத் போயிட்டாங்க, நாசா போயிட்டாங்க, யூரோப் ஏஜென்சி போயிட்டாங்க. ஸோ 4th இந்தியா என்ன பண்ணுது? ஆனால் சைனா போச்சா? ஸோ ஏஷியாவில் நாம தான் ஃபஸ்ட்டு மார்ஸில் போய். பட் என்ன கிடையாது, லேண்டர் கிடையாது, ஆர்பிட்டர் தான். ஓகே, ஆனால் 3க்கு வந்து யார் பண்ணுறா? 3க்கு லேண்ட் பண்ண போகிறாரு யார்? சங்கி. லேண்டர் தான். ஓகே, ஸோ அடுத்த இன்டர்பிளானட்டரி மிஷனில் சுக்ராயன். சுக்ராயன் தெரியும்ல, ஏர்த்தோட பக்கத்தில் இருக்கிற வீனஸ். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். மார்ஸுக்கு மங்கள்யான். அதுக்கு முன்னாடி இருக்கிற வீனஸுக்கு வந்து சுக்ராயன் மிஷன். ஏர் என்னது? 2024. ஓகே, முன்னாடி போகிறோம் நினச்சாங்க. இப்போ பேண்டமிக் வந்தாலே என்ன பண்ணிட்டாங்க, போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் என்னது? ஆர்பிட்டர் தான். என்ன கிடையாது, லேண்டர் கிடையாது. நான் வச்சு கேட்பாங்க. ஸோ சுக்ராயன் 1 இஸ் தி ப்ரொபோஸ்ட் ஆர்பிட்டர் டு வீனஸ் தான். ஓகே, இது போட்டுருக்கு பாருங்க. இட் வில் பி லான்ச் வித் ஹெல்ப் ஆஃப் GSLV Mark 2 ஆர் Mark 3. இது ஒன்று. அடுத்து முக்கியமானது, இப்போ ஏர்த்துலேருந்து எங்கே போகுது? வீனஸுக்கு போகிறோம்ல, கரெக்டாக? அப்போது ஏர்த்து சுற்றிட்டு வரும், சன்னை. வீனஸும் சுற்றிட்டு வரும், கரெக்டாக? எப்போ ஏர்த்து பக்கத்தில் வருதோ அப்போ போகிறது தானே ஈஸியாக இருக்கும். ஓகே, அது 19 மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கும். 19 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஏர்த்து கிட்ட ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? லான்ச் பண்ணிடணும். ஓகே, புரிகிறதா? இப்போ நீங்கள் டிசம்பர் 2024 விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2026 தான் வரும். 19 மாதத்துக்கு அப்புறம் வரும் சொல்கிறாங்க. ஓகே ஓகே, இது எர்த்து சுற்றிட்டே வரும் சன்னை. இது வந்து வீனஸ் சுற்றி வந்துட்டே இருக்கும். வீனஸ் இங்கே இருக்க வச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே ஸ்பேஸ் கொண்டு போகிறது, சேட்டலைட் கொண்டு போகிறது கஷ்டம். அப்போது ஏர்த்து பக்கத்தில் எப்போ அந்த ஆர்பிட்டில் எது வருது, வீனஸ் வருதோ அப்போ நீ லான்ச் பண்ண சேட்டலைட் பண்ணுறது ஈஸி. அந்த மாதிரி ஏர்த்து பக்கத்தில் வீனஸ் எப்போ வரும்? 19 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் கிட்ட. அப்போது 19 மாதத்துக்கு ஒரு தடவை வர அந்த மாதத்தில் என்ன பண்ணிடணும்? நீ லான்ச் பண்ணிடணும். ஓகே, அது இந்த பாயிண்ட் முக்கியம். வீனஸ்க்கு நாம தான் ஃபஸ்ட் அனுப்பியிருக்கோமா அப்படின்றால் கிடையாது. யூரோப் அனுப்பியிருக்காங்க, வீனஸ் எக்ஸ்பிரஸ். ஜப்பானோட உங்கள் பேர் அக்கட்சுகி. ஓகே, இதெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. யூரோப் என்ன பண்ணுதுன்னா, யூரோப்போட ஒரு ப்ராஜெக்ட் பேர் வந்து பெப்பி கொலம்போ. அதோட எய்ம் வந்து மெர்க்குரிக்கு போகிறது. மெர்க்குரி போகிற வழியில் வீனஸையும் என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி நாசாவோட பார்க்கர் சோலார் ப்ரோபோட எய்மும் சன்னை மானிட்டர் பண்ணுறது. அப்போ அதுவும் என்ன பண்ண சொல்கிறாங்க, கூட எக்ஸ்ட்ராவும் வீனஸையும் அப்சர்வ் பண்ணும். ஓகே, நான் வச்சு பார்த்தா கண்டிப்பாக கேட்பாங்க. பெப்பி கொலம்போ ரிலேட்டட் வித் வாட்டு கேட்பாங்க. இது என்ரூட் டு மெர்க்குரி, வீனஸையும் பார்க்கும். யாரோடது கேட்பாங்க? யூரோப்போடது. ஓகே, அதே யூரோப்போடது எதுனா இருக்குது, வீனஸ் எக்ஸ்பிரஸும் இருக்குது. ஆமாம், ஜப்பானோடது வந்து அக்கட்சுகி. பட் போயிடுச்சு 2015. அடுத்து பார்க்க போகிறது 3 மிஷன்ஸ் ஆஃப் இஸ்ரோ. இஸ்ரோ வந்து 3 அனுப்பின மிஷனுக்கு பேர் வந்து என்னது? சந்திராயன் 1, சந்திராயன் 2. ஓகே, சந்திராயனோட அட்வான்ஸ்டு. இதில் என்ன இருக்கும்? ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர். அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. லேண்டர் மீன்ஸ் விக்ரம், ரோவர்ன்றது பிரக்யான். ஓகே, லாஸ்ட் டெஸ்ட்டில் என்ன பண்ண முடியல, நம்ம என்ன பண்ணல, இந்தியாவோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சாஃப்ட் லேண்டிங் ஒன்றில் பண்ண முடியல. இஸ்ரோ வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் இன் லேண்டிங். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்க மக்களே, இதான் முக்கியம். சந்திராயன் 1க்கும் சந்திராயன் 2க்கும். சந்திராயன் 1 வந்து ரஷ்யாவோட ஹெல்ப்பில் போயிருப்போம். கம்ப்ளீட்லி இண்டிஜினஸ் கிடையாது. ஆனால் சந்திராயன் 2ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இண்டிஜினஸ். சந்திராயன் 1ல்
contained an impactor model which provides for crash landing. Soft landing கிடையாது. ஆனால் இப்போ இதில் வந்து லேண்டர் இருக்குது, ரோவர் இருக்குது ஃபார் சேஃப் லேண்டிங் அண்ட் ஒர்க் ஆன் மூன். இல்லை ரோவர் கிடையாது, இதில் ரோவர் இருக்குது. இதில் வந்து பிஎஸ்எல் யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ணுறோம். இதில் ஜிஎஸ்எல்வி மேக் 3 யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் பவர்ஃபுல் இஸ்ரோட ராக்கெட் மேக் 3. ஓகே, இல்லை இது புரிஞ்சுங்களேன், கவனிக்கலாம். எப்படி வந்து லான்ச் பண்ணுவாங்க சேட்டலைட்டை? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ஏர்த் வச்சுக்கலாம். ஏர்த்துலேருந்து இப்போ நீ மூணுக்கு போகணும். ஓகேவா? சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்கன்னா ராக்கெட் போயிடுச்சுல, இப்போ போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு ஆர்பிட் சுற்றிட்டே இருக்கும். என்ன பண்ணணும், சுற்றிக்கிட்டு வரும்போது மறுபடியும் இதெல்லாம் கிட்ட டிஸ்டன்ஸு, கிட்ட வந்தோடனே ஸ்பீட் அதிகமாகணுன்னே பெருசாக போகும். மறுபடியும் அந்த ஸ்பீட் அதிகமாக்குவாங்க, மறுபடியும் போகும். மறுபடியும் அடுத்த ஸ்பீடு போன உடனே மூணோட ஆர்பிட் ஆகிடும், ஷிஃப்ட் ஆகிடும், அதுக்குள்ளே போயிட்டு சுற்றிட்டு இருக்கும். ஓகேவா? இது பண்ணால் சீப்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ கிராவிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன், கிராவிட்டி யூஸ் பண்ண பண்ணியிருக்கேன், டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கேன். நீ மோர் எக்ஸ்பென்சிவ், காசு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணலாம், டேரெக்டாக இப்படி போகலாம். அமெரிக்கா போனது இப்படி தான் போயிருக்கு, டேரெக்டாக போகிறது. ஆனால் இது வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு, காசு அதிக செலவு. ஆனால் ஆர்பிட் வழியாக பண்ணுறது சீப். இந்தியா போகிறது இந்த ஆர்பிட் வழியாக போகுது. ஓகே, அதே மாதிரி மூணு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்தியாவோட இஸ்ரோவும் ஜப்பானீஸோட ஜாக்ஸாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து லூனார் ப்ரோப் எக்ஸ்ப்ளோரேஷன். மூணு தான், மூணு தனியாகவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அட் சேம் டைம் ஜப்பானோட சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கு பேர் என்னது, லூபெக்ஸ். லூபெக்ஸ் இதுக்கு கேட்பாங்க. இஸ்ரோவும் ஜப்பானோட ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சேர்ந்து லூனை வந்து என்ன பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பண்ணுறது. இட் இஸ் அ லூனார் மிஷன் கான்செப்ட் பை இஸ்ரோ அண்ட் ஜாக்ஸா. ஓகே, ஃபார் பில்டிங் தி ஓவரால் லேண்டிங் மாடியூல் அண்ட் ரோவர். நம்ம ஒழுங்காக லேண்ட் பண்ணல, கிராஷ் ஆகிடுச்சுல, அப்போ அதை சரி பண்ணுறது யாரும் ஹெல்ப் எடுத்துக்கிறோம், ஜப்பானோட தான் எடுத்துக்கிறோம். டு எக்ஸ்ப்ளோர் தி சவுத் போல் ரீஜன் ஆஃப் தி 2024 மூணு பார்த்துருக்கோம். இந்தியாவோட எய்ம் வந்து முக்கியமான ஒரு 3 எய்ம் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸை ஸ்பேஸில் கொண்டு போகணும், ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு போகணும். இது ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். ரெண்டாவது, கொண்டு போனால ஸ்பேஸில் தங்க வைக்கணும், தங்க வச்சு ரெடி பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஸ்பேஸில் தங்க வச்சுக்கலாம், உள்ள தங்குறாங்க. அதுக்கப்புறம் தங்குற ஆளுக்கு ராக்கெட்டில் மறுபடியும் கொண்டு போயிட்டு சாப்பாடு தரணும். இல்லை இங்கே இருக்கிற ஆளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு ஆள் போடணும். ஓகே, அப்போ அது வந்து என்ன பண்ணணும், அவங்க தங்கிட்டாங்க, அப்போ என்ன பண்ணணும், இது ஸ்பேஸ் தெரியாது வச்சுக்கலாமா. இது வந்து அந்த இடம் தங்குற இடம் வச்சுக்கலாம். இது ஸ்பேஸ், இது நம்ம ஏர்த்து வச்சுக்கலாம். சரியா, ஏர்த்து இங்கே இருக்க வச்சுக்கலாம். அப்போ நம்ம போயிட்டு எப்படி வந்து இங்கே அது மூவ் ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிற ஒரு இடத்துல போயிட்டு எப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஆளாக்க முடியும். அப்போது இது ஒரு எக்யூப்மெண்ட்டா, சரி, இது ஒரு சிஸ்டமு. இந்த சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு சொல்கிற பேர் தான் ஸ்பேஸ் டாக்கிங். அதாவது நீ பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி, தங்குறதுக்கு ஒரு வண்டி, இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். அப்போ கிட்ட போயிட்டு கனெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நடந்து விட முடியும், உள்ளே வெளியே போக முடியும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் என்னது, ஸ்பேஸ் டாக்கிங். ஓகேவா? அதை பண்ணுறது யார் பண்ணியிருக்கா, ஸ்பேடெக்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது 2020 அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுச்சு. இதுவும் நம்முடைய எய்ம், 3 எய்ம். ஸ்பேஸ் ஃப்ளைட்டை கொண்டு போகணும், அங்கே தங்க வைக்கணும், அப்புறம் இங்கே இருக்கிற சாப்பாடுகளை கொண்டு வந்து அந்த ஸ்பேஸ் கூட கனெக்ட் பண்ணி ஆட்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஸ்பேஸ் டாக்கிங்கும் பண்ணணும். ஓகே, அப்போ இது எல்லாத்துக்கும் இது தேவை, ஒரு பிக் ராக்கெட் தேவை. அதுதான் ஜிஎஸ்எல்வி மேக் 3 10 டன் கொண்டு போகும். ஓகேவா? ஓகே, பாருங்க மக்களே, இந்த ப்ரப்போஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எவ்வளோ இருக்குமா, 1 டன் இருக்கும். ஆனால் எந்த ஆர்பிட்டில், லோத் ஆர்பிட்டு தான். கேன் ஸ்டே ஃபார் 20 days. ஓகே, இது முக்கியம். இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா இந்தியா வில் பி தி 4th country டு லான்ச் தி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆஃப்டர் US, ரஷ்யா, சைனா. ஓகே, அப்புறம் 4வது இந்தியா. இன்னும் பண்ண போகிறாங்க. இது பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, மங்கள்யானோட மெயின் எய்ம் வந்து மீத்தன் பார்க்கணும் தானே, மார்ஸில் மீத்தன். அதே மாதிரி சந்திராயனோட முக்கியமான எய்ம் வந்து பார்த்தீங்க தானே, ஃபைண்ட் அவுட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், ஹீலியம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணலாம், ஹீலியம் எடுத்துகிட்டு வந்தால் ஒட்டுமொத்த ஏர்த்துக்கு என்ன பண்ணலாம், எனர்ஜி சப்ளை பண்ணலாம். ஹீலியம் 3 யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஒட்டுமொத்த எனர்ஜிக்குமே எனர்ஜி சோர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க.